மற்றவங்களை குறைச்சி மதிப்பிடும் ராசிகள்னா யார் யார்? முதல் ராசியை மேஷ ராசி நம்ம பார்ப்போம். தலக்கணம்னு உங்களுக்கு ஒன்று, ஈகோன்னு ஒன்று உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? எப்பயுமே தான் தான் இது முன்னாடி இருக்கும், முன்னாடி போய் நிற்கணும் நினைக்கக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி மேஷம். என்ன காரணம்? செவ்வாய் வந்து ஆட்சி பெறக்கூடிய வீடு மேஷம். மற்ற ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டானவங்க இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மட்டம் தட்டி கொஞ்சம் குறைச்சி இவங்க சரியில்லை, இவங்களுக்கு என்ன போய் டேலண்ட் இருக்குன்னு சொல்லி தான் தான் பெருசு, நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு ஈகோவும் ஒரு விட்டு கொடுக்காத அந்த மனப்பான்மையும் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இது பண்ணுவாங்க. என்ன காரணம்னா தராசு என்ன பண்ணும்? ஒரு வியாபார இடத்துல தராசு இருக்கும். தராசுனா இவங்க நடுநிலையாக இருப்பாங்க. இவங்க யார், இவங்க யார், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தவங்க ஈஸியாக நீங்கள் குறைச்சி மதிப்பீடு போட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சில ராசியெல்லாம் இருக்குது, அதவங்களாம் உங்களை விட டேலண்டானவங்களா திறமசாலியாக இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிங்க. விருச்சகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் உங்களை போட்டு குழப்பம். சரிங்களா? என்னடா இவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. புலம்பிட்டே இருக்கக்கூடிய ராசியில் விருச்சக ராசி ஒன்று. சரிங்களா? அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நம்ம தான் எல்லாமே தெரிஞ்சவன், உலகத்தை அத்தனையுமே தெரிஞ்சவன் நம்ம தான் அப்படின்னு விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். சரிங்களா? அது நீங்கள் எப்போ விட்டு கொடுத்து வெளியே வர்றீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையை மாறும். தேவையில்லாத தாட் இருக்கும், மைண்டு டைவர்ட் ஆகுங்க உங்களுக்கு. அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான், கரெக்டாக தான் பண்ணியிருப்பான், நீங்கள் குறை சொல்லுவீங்க, எல்லா ரூட்டும் கிளியர் ஆகும். சரிங்களா? அமைதியாக இருங்க, அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. தயவு செஞ்சு குறை சொல்லாமல் பொறுமையாக இருந்தீங்கனாலே நீங்களும் ஜெயிப்பீங்க, அடுத்தவங்களும் ஜெயிப்பாங்க. சரிங்களா?